நிசாந்தி 31வது நாள் அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னது யாருன்னா லண்டன்ல இருந்து ஒரு அண்ணன் கொடுக்க சொன்னாங்க. நீர்மோர் கொடுக்க போறா நிசா. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, இன்னைக்கு நீர்மோரா எப்படி நிசா மேக் பண்ணுறான்னு பாருங்க. தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறத பாருங்க. குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு கொடுக்கலாமா நிசா? தாராளமாக. நம்ம போன தடவை செஞ்சது 100 பேருக்கு மேலே கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பசுமாட்டு தயிர். இது ஏன் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, மிக்சியில் போட்டு நிசா அடிச்சிருந்துருக்கான்னு நினைக்கிறேன். கெட்டியாக இருந்துச்சு. தாத்தா பாட்டிங்களுக்கு குடுக்கையில கெட்டி கெட்டியா இருக்கிறதெல்லாம் போய் அடியில நின்னுக்குது. அதனால ஒரு சிலருக்கு போய் தயிரா கெட்டியா விழுந்துருது. அதனால இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, தயிர். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸுங்க. பத்தியா போய் எடுத்துட்டு வா. எலுமிச்சம்பழம் புளிஞ்ச அந்த ஜூஸ் மறந்துட்டேன், உள்ளே வீட்டிலேயே வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 5-6 பழம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ வைங்க, அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்தது மாங்காய். கட் பண்ண மாங்காய். அடுத்தது நிசா. நெக்ஸ்ட் என்னென்ன நிசா போட போகிறேன்னு பாருங்கள். பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த ஃப்ளேவருக்காக அந்த லெமன் ஒரு 4-5 லெமன். அவ்வளோதான். அடுத்தது உப்பு. சூப்பராக கொடுத்துர்லாம் நிசா. ஓகேயா? ஓகே, நீங்கள் நிறையா எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட்டாக ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. உப்பு இன்னும் போடு. கொள்ளன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறியா? வேண்டியதில்லை, போதும். ஐஸ் கட்டி போடுவோம். இந்தாங்க, இதில் கொஞ்சம் எடுத்து குடிச்சு பாருங்க உப்பு இருக்கான்னு. உப்பு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஐஸ் கட்டி போட்டால் கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி. ரொம்ப உப்பு போட்டு விட்றாத. உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிடுவாங்க. உப்பை கூட கையில் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கொஞ்சோண்டு மடித்து. உப்பு எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்குது. அப்போ எல்லாமே ஆஹா. இஞ்சி வாங்கிட்டு வந்தியா? எங்கே? சரி, எடுத்துகிட்டு வா. ஓகே நிசா, மறந்துட்டா, எதுவும் கோச்சிக்காதீங்க. நீட்டாக இஞ்சியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இஞ்சியும் போட்டுடலாம். அந்த செரிமானத்துக்கு இதாகும். அப்புறம் கப்பு ஒரு 200 கப்பு 100 கப்பு பிரித்து வச்சுருக்கு. தாரணிசா நைட்டே பிரித்து வச்சுட்டாரு தம்பி. ஒரு 100 கப்பு கையில் வச்சுருக்கோம். கப்பு பத்தாமக்கு தான் போயிடுச்சுன்னு ஒரு கலக்கி விட்ருங்க. அடுத்தது பக்கா. அடுத்தது ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டியே உள்ளே போட்டுற வேண்டியதான். ஜோராக குயிக்காக சல்லுன்னு கொண்டு போகிறோம், சல்லுன்னு கொடுத்துட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வா. ஓவராக டைட்டாக இருக்கா? கொடுப்பா. இறங்க வேணாங்குது. டொம்மேல்னு போட்டுறாத, பார்த்து பொறுமையாக. என்ன இவ்வளோ பண்ணுற? மெதுவா. அப்படி தான். அவ்வளோதான், ஐஸ் கட்டியும் போட்டாச்சு. ஓகே, சரி, அவ்வளோதானே? ரைட். எடுத்துக்கிட்டு தாத்தா படிக்கலாம் கொடுக்க போவோம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து சரி. இது ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து நம்மளோட அன்னதான இதில் நீங்களும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளும் சேர்ந்து கொடுப்போம் ஒரு நாளைக்கு. எல்லாரும் கொடுப்போம். ஓகே, சரி போமா. ரைட், வாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த தாத்தா வந்துட்டாரு, அதான் வாங்க தாத்தா கொடுத்துரும். இந்தாங்க, வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க வடிவா, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க. வண்டியில் வர இன்னும் தாங்க
வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. பாட்டி குடிச்சிட்டு வாங்கிக்கோங்க பாட்டி. அக்கா ஜூஸு பின்னாடி வராங்க. சரி சரி சரி. சரி நல்லா இருக்காங்கக்கா. ராசி பார்த்து எந்திரிச்சு வராங்களா? எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசம் பண்ணி எல்லாருமே அப்படியே இன்னும் வந்துட்டாங்களா? இந்தாங்க குடிச்சிட்டு வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. இல்லை 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 பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இந்தாங்க பார்த்துக்கோங்க. இருக்குது. குடிச்சிட்டு வாங்கிக்கோங்க. அந்த பாப்பா குட்டி பார்த்து பொறுமையா. இந்தாங்க இருக்காங்களா? இந்தாங்க படிங்க. இன்னொன்று கொடுங்க. இந்தாங்க எப்படி இன்னொன்று தரவா? இல்லை அவ்வளோதான். இங்கே ஆள் இல்லை. ஓடு ஓடு மோர் மோர் ஓடுங்கிறான். தரணீஷ் பாருங்க ரொம்ப இது பண்ணி போட்டுருக்கான். அசிக்கு போட்டு வச்சிருக்கான். நாலு பாட்டி எடுத்து இந்த அதில் இன்னொன்று ஊற்றுங்க. இந்தாங்க செல்வா தூக்கிட்டு போகிறேன். நான் கப் எடுத்துக்கிட்டு போகிறேன். வாங்க போ.
இந்தாங்க. நீங்க உள்ள வைங்க, நான் எடுத்தேன். தரேன். தரேன் தரேன். அதை எங்க போடுற, அதை எடுத்துருங்க. இதை தரேன் தரேன். இருங்க இருங்க இருக்குதே இல்லை தரேன். வாங்கிக்கிங்க 12:30 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்கல்ல, அப்புறமா உள்ள பூந்து போயிட்டு இருக்கிறேன். ஆட்டோ கொடுக்க அவ்வளோதானே? நல்லா சில்லுன்னு இருக்கு, குடிக்கலாம். அவர் கொடுக்குறேன். வேற யாரும் குத்துறீங்களே, யாரும் கேட்கலையே. குடிக்கிறாங்களா அவங்க? குடிச்சிட்டீங்களா? இல்லை அக்காவை கொடு. இந்தாங்க. இந்தாங்க போதும். தாக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இந்தாங்க அதை. சரி. ஒரு அண்ணாவுக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு இருக்காரு, பாட்டிலில் ஊற்றி கொடுங்கன்னு சொன்னாரா, மூடியை குப்பரை வச்சு இதுலேருந்து ஊற்றுந்தா. அதனால் சரி ஊற்றி வைங்க, நான் வந்துடுறேன்னாரு. அதனால் சரி ஊற்றி வச்சிடலாமே அப்படின்னு. இதெல்லாம் எடுத்து விட்டாதாங்க. சரி ஊற்றி கொண்டே அந்த அண்ணாக்கு அங்கே வச்சிருவோம். கடைசி டம்ளர் வந்து நிஷாவுக்கு தான். ஏன்னா நிஷா குடி குடி குடி. நீ மட்டும் நானும் ஒரு டம்ளர் குடித்தேன், நல்லா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் சூப்பராக கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன, மீனுக்கு பொறி போட போகணும், பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி கூட நிற்கிது, கொடுத்துட்டு போயிடலாம்.
எதுக்கோ ஒன்றுக்கு பசுமாடுங்கிற ஒரு ஆட்டுக்குள்ளேயே சாப்பிடும். சரி பசுமாட்டுக்கே கொடுப்போம்மா. போகிற வழியில் எவ்வளோ பசுமாடு நிற்கும். சரி குடிச்சிட்டு வரியா போவோம். போய் வாங்கிட்டு வரியா, பொரியா போட்டு வரியா? பொரி வாங்கிட்டோம். வாழைப்பழம் எடுக்க போயிருக்காங்க. ஓகே, கோயிலுக்கு பக்கத்துலேயே பசுமாடு நிற்கிது, கொடுப்போம் வாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. வாங்க இப்போ போய் மீனுக்கு கொடுப்போமா? வாங்க நம்ம மீனுக்கு கொடுக்கலாம். என்ன வரக்கானுமே வரும் வரும். ஒரு மீன் வந்தால் தான் நிறைய மீன், எல்லா மீனும் வந்துடும். வரவே இல்லை. எவ்வளோ நேரம் நிற்கிறோம். வரும், வெயிட் அண்ட் சீ. குட்டி குட்டி மீனாக இருக்குது இங்கே பாருங்கள். இதில் பார்த்தா தெரியும். இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. பட் பெரிய மீன் மட்டும் அந்த ஓரத்தில் இருக்குது. ஒரு மீன் பார்த்துருச்சுங்க. எல்லா மீனும் இங்கே வரப்போகுது. அப்படியே காற்றுக்கு தண்ணியில் அங்கிட்டு ஓரமாக போகுது. ஆனால் இந்த இடத்துல மீன் இருக்குது பாருங்கள். அந்த ரவுண்டெல்லாம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல மீன் இருக்குது. இங்கே மீன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க குட்டி மீனெல்லாம் அங்கே போகுது பாருங்கள். இப்போ நம்ம மீனை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்க எவ்வளோ எவ்வளோ மீன் வந்துருச்சுன்னு. நம்ம பெரிய சாப்பிடுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போ. ஓகே நிஷா எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்சிட்டா. ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே பாய். வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அன்னதானம் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம்.